5 பிள்ளைகளா? 5 பேரும் ஒரு சகன்ல உட்கார்ந்து சாப்பிடுற லெவலுக்கு இருக்கிறாங்களா? நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானாவும் தம்பியும் தாத்தாவும் தங்கச்சியும் ஒரே சகன்ல உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா? கடைசி எப்ப முகம் பார்த்தீங்க? கடைசியா தாத்தா வீட்டுக்கு எப்ப போனீங்க? ஒரே தோட்டத்துல தாத்தா இருக்கிறார் எப்ப போனீங்க? அடுத்த தோட்டத்துல நான் இருக்கிறார் எப்ப போனீங்க? தம்பி ஆபரேஷன் பண்ணி பெட் ரெஸ்ட்ல இருக்காரு எப்ப நானா பார்க்க போனீங்க? நானா எக்ஸ்ரே வார்ட்ல இருக்காரு தம்பி பார்க்க போனீங்களா? எப்படியான ஒத்துமை! அந்த சம்பவத்தை பாருங்களே. யாரு தேவையில்லை. அப்படி என் 2 வைஃப் மாறல உங்களுக்கு விருப்பமானவங்களை காட்டுங்க, தலாக் சொல்றேன். மாறுவோம். நபி அவங்க மாத்தினாங்க. எப்படி மாத்தினாங்க? பல உதாரணங்கள் இருக்குது. கண்ணியமானவர்களே, தெரிந்தானே கண்ணியமானவர்களே, ஒரு விருந்தாளி வாராரு, பிரயாணி, ஊர்ல யாரும் தெரியா மதினால, இவருக்கு யார் சாப்பாடு கொடுக்குறேன்? நான். அன்சாரி சஹாபின்னு வருது. அன்சாரி சஹாபி உதவி. அன்சாரிகள் உதவியாளர்கள். ஆரம்ப தோழினே ஈமான்ல முந்திக் கொண்ட முன்னோர்கள் அல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார். முஹாஜிரீன்களில் அன்சார்கள் முதன்மையானவர்கள், முன்னணியில் உள்ளவர்கள், மூத்தவர்கள், சீனியர். அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அந்த ஆயத்தோழினேன். அடுத்த ஆயத்தோழினே கண்ணியமானவர்களே, வல்லதின் சம்பவம். இந்த சம்பவம் தான் அதுக்குரிய அந்த ஆயத்துக்குரிய சம்பவம் தான் இது. எப்படி மாத்தினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது பகுதி நான் விரிவா பேச மாட்டேன். அது எங்களுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு எங்களுக்கு தேவைப்படாது. அதை சுருக்கமா சொல்லி முடிச்சு கொடுக்கும். இந்த 2 தான் டீப்பா பேசுறேன். மஸ்ஜிதை மையப்படுத்தி சமூகத்தை உருவாக்கினது பிரதர்ஹுட். உள்ளுக்கு வாரவங்களுக்கு படிச்சு கொடுத்து ஒழுக்க நெறிகளை சீர்படுத்துறது, அங்க பிரச்சனை இல்லாம ஒத்துமையா வாழ்றது. 2. மூணாவது பகுதி வசீகா, அதாவது வசீகா நபவியான்னு சொல்ற வசீகத்துல் மதீனா, மதீனா சாசகம்னு சொல்லி மதீனாவுடைய ஒரு யாப்பு. அது யூதர்களோட பிரமத சகோதரர்களோட உள்ள எக்ரிமெண்ட்டுகள். அது நாங்கள் இங்கிட்டு அதை டீப்பா பேச வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, இதான் விசாரமான பகுதி. நான் ரெடி, என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு நான் கொண்டு போறேன். மனசை பாருங்க. அப்ப ஒரு வகையில கண்ணியமானவர்களே, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கிதாபில் பேர் வருது இந்த சம்பவம். கூட்டு போனா விருந்தாளி உட்கார வச்சுட்டு வைஃப்ட போறாரு. என் நபியோட விருந்தாளி கூட்டு வந்திக்கிறேன், என்னைக்கு சாப்பாடு? டின்னர். என்ன டின்னர் ஈக்கி? அவ சொல்றா, முதல்ல பேசிக்கொள்றான், ஹே எனக்கும் உங்களுக்கும் போவ பிள்ளைகளுக்கு தீத்துற சாப்பாடு தான் கொஞ்சம் மீக்கி, எங்களுக்கே இல்லை, எங்களுக்கு இன்றைக்கு பட்டினி தான், நாங்கள் இன்றைக்கு பட்டினி படுக்கணும், பிள்ளைகளுக்கு தீத்துற கொஞ்சம் சாப்பாடு. பிள்ளைகளுக்கு என்ன டிஃப்ரெண்டாக தீத்துறல்லே, ரொட்டி தான். ரொட்டி, தேன், சீஸ், நெய், வினாகிரி, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஈச்சப்பழம், இனிப்பா கொஞ்சம் பாயாசம் மாதிரி செஞ்சு கொடுப்பான். பிள்ளைகளுக்கு தீர்த்துற சாப்பிடு. நாங்கள் உதாரணம் சொன்னேன், பிள்ளைகளுக்கு தீர்த்துற பிஸ்கட் தான் வைக்கப்பா. ஏய் இப்படியே கொண்டு வை, பிள்ளைகளை கொஞ்சம் சமாளித்து தூங்க போட்டுரு. கொண்டு வச்சுட்டு சுப்ரால் அப்படியே வந்து பரதாக்கு முன்னால், ஹிஜாபுடைய ஆயத்துக்கு முன்னால் லாம்ப அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படி நூத்துட்டு போய்த்துரு. உணர்வோட கேளுங்க கண்ணியமானவர்களே. அவர் ஃபுல்லாக சாப்பிடாடு, நான் சாப்பிட்ற மாதிரி எக்ஷன் காட்டி கொண்டு இருக்கிற இருட்டில் அப்படி செஞ்சு பிளேன் பண்ணி நடந்தாச்சு. சாப்பாடெல்லாம் முடிஞ்சு சுபோக்கு பள்ளிக்கு போறாரு. யாரு விருந்தா கொடுத்தவர்? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தர்தா என்னப்பா விருந்தாளி அந்த மாதிரி கவனிச்சுக்கிறீங்க? யார் சொல்ல அந்த மாதிரி கவனிச்சுக்கிறேன்? எங்கட பாச பெரிய ஹைஃபை சாப்பாடா? இல்லை யார் சொல்ல, பிள்ளைகளுக்கு தீத்துற சாப்பாடு. என்ன விஷயம்? உங்களே உங்களோட வைஃபையும் புகழ்ந்து குரானாய் தரங்கி கபூல். சாப்பாடு பெருமதியில குறவு, இஹ்லாஸ்லையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தயால குணத்திலையும் பெருசு. என்ன ஆயத்து? நவோதின ஆயத்து. மதீனாவாசிகள், மதீனாவுக்கு வாழ்ந்தவங்க, ஈமான்ல முன்னவங்க, தங்கிட்ட வந்தவங்களை சிறுநாளாம்புசையும் வளவுக்கான பி ஹசாசா, தங்களோட தேவையை விட மற்றவங்களோட தேவையை முற்படுத்தி நிறைவேற்றி கொடுக்குறாங்க. தனக்கு பசிப்பட்டு இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு மற்றவங்கள சாப்பிட கொடுக்குறாங்க. அவங்க கஞ்சத்தனம் இல்லாதவங்க வெற்றியாளர்கள். கண்ணியமானவர்களே, இப்படியான ஒரு சமூகத்தை உருவாக்கினதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை சம்பவங்கள் கேட்குறோம், பேசுகிறோம். கொஞ்சம் படிப்புன்னு என்ன, எங்களையும் கொஞ்சம் அப்படி மாற்றுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவோம்.
மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, கஷ்டங்களை போக்குறது, மற்றவங்களோட பசியை போக்குறது, மற்றவங்களோட தேவையை நிறைவேற்றுறது. நாங்கள் மாறுவோம். இந்த தலைப்புல கண்ணியமானவர்களே 2 பிரதானமான விஷயத்தை டீப்பா பேசினேன். மஸ்ஜிதினூடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தை வழிநடந்த மஸ்ஜித் எல்லா பிரான்ச்சும் இருந்துச்சு. மதரசா, நீதிமன்றம், காதி கோர்ட், நீதிமன்றம் எல்லாம் உட்பட பிரச்சனைகள், விருந்தாளிகள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுகிற மஸ்ஜிதுடைய வக்குப்புடைய இடமான அதுக்கு ஒவ்வொரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. வியாபாரிகள் வருவாங்க, சாமான லிஸ்ட் போட்டு எடுக்கிறதுக்கு பஸ்மாரை தேடி வாரது மஸ்ஜிதுக்கு. மஸ்ஜிதோடைய பின்னி பிணைந்த ஒரு சமூகம்தான் மதீனாவுடைய உருவாக்கம், சகோதரத்துவம் அடுத்த உருவாக்கம். இப்போ ஒரு சம்பவத்தோட முடிச்சு கொள்றேன். மதீனாவில் வந்தத்தோட நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அஸ்ஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. இதை கடைசியான சொல்லி துவாவோட முடிச்சுக்கொள்ளும். அஸ்ஸாத் இப்னு ஸுராரா முக்கியமாக 2 பேர் சொன்னேன். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் பாவிச்சான். அந்த வாலிபர் அல்லாஹ் பாவிச்சான். வாலிபர் 1 வருஷம் மக்கா ஹிஜ்ரத்துக்கு முந்தைய மதீனாக்கு வந்தாங்க. தீனை படிச்சு கொடுத்தாங்க, குரானை படிச்சு கொடுத்தாங்க, சட்டத்திட்டங்களை படிச்சு கொடுத்தாங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த வாலிபர்னு சொன்னேன். அந்த முஸ்லிம்களுடைய கையில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க அஸ்ஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு, உஸைத் இப்னு உதைர் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியஸ்தர்கள். அஸ்ஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு பெரிய ஈச்சபழ தோட்டம். அதில் அவர் ஹிஜ்ரத்துக்கு முந்தைய நல்லா விலையும் கொள்ளுங்க, தொழுகை கடமையாயிடுச்சு. மக்கால தொழுகை கடமையாயிடுச்சு. ஆரம்பத்தில் இமாம் ஜமாத்தாக நபி அவங்க தொழுகை நடத்தல, சிச்சுவேஷன் அங்கே இல்லை. ஆனால் ஜும்மா கூட கடமையாக்கப்பட்டது மக்கால. ஆனால் கண்ணியமானவர்களே தொழல்ல. இமாம் ஜமாத்தா ஜும்மா நடத்தினது முதலாவது ஜும்மா நடத்தப்பட்டது மதீனாவில். அந்த முதலாவது ஜும்மாவை நல்ல விலையை கொள்ளுங்க, மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் வர முந்தியே கண்ணியமானவர்களே ஜும்மா தொழுகையை நடத்தியவர்கள் அஸ்ஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்காவிலே ஃபர்ஸ்ட் ஜும்மா நடக்கல, மதீனாவில் ஃபர்ஸ்ட் ஜும்மா நடக்குது. எப்படி மாத்தினா மதீனாவல்லா? கடமை இறங்குது மக்காவில், பிராக்டிக்கல் நடக்குது மதீனாவில். அதுக்கு பிரதானம் யாரு? அஸ்ஸாத் இப்னு ஸுராரா. அவங்க பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க. அவங்கள யாரும் தட்டு கேட்க இயலாது. மதீனால யாரும் எதிர்க்கல்ல. யஹூதிகள் கிண்டி பார்த்தானுவல், முஷ்ரிக்கீங்கள் கிண்டி பார்த்தானுவல், ஒன்று நடக்கல்ல. மதீனாவுடைய மக்காவுடைய ஃபித்னா முஷ்ரிக்கீங்களால, மதீனாவுடைய ஃபித்னால யஹூதிகளால, அவங்களுக்கு பின்னால் தொங்கிக் கொண்டிருந்தே முனாஃபிக்குகள் 2 சேர்ந்து தான் மதீனாவை குழப்பினது. கண்ணியமான என்ன தெரியுமா சொல்ல வாரன்? முதலாவது செஞ்ச ஹுத்பாவை சுருக்கமான ஒரு ஹுத்பா சொல்றதுக்கு விளங்கப்படுத்துறதுக்கெல்லாம் சேர்த்தார் 5 நிமிஷம் மிச்சம், 5 நிமிஷம் போதும். அந்த ஹுத்பாவு தான் மதீனா வாசிகள் நபியவர்களை பத்தி இஸ்லாம் இல்லாதவங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள் வைத்திருந்த அந்த கெட்ட எண்ணத்தை அப்படியே இல்லாமக்கிச்சு. இந்த சம்பவத்தை அறிவிக்கிறதே யூத மதத்துடைய ஒரு மதகுரு அப்துல்லா இப்னு சலாம். அவர் சொல்றாரு, மதீனாக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நாள் நான் பார்த்தேன், மக்கள் எல்லாம் சார ஓடி போறாங்க அவர் சந்திக்கிறதுக்கு, வரவேற்கிறதுக்கு. ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய நிகழ்வு கடைசியா சொன்னா மிச்சம் சிறப்பா பொருத்தமா இருக்கணும் தான் கடைசியா எடுக்கிறேன். அப்படியே ஓடி போறாங்க. என்னப்பா இப்படி ஓடுறாங்க இவரை பார்க்கறதுக்கு, இவரை வரவேற்கிறதுக்கு, நானும் போய் பார்ப்போம். எனக்கு வந்தாரு, இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். எங்களுடைய எதிரியே அதான் அடுத்த மீனிங் என்ன, எங்களுடைய எதிரி, எங்களுடைய விரோதி, யூதர்களுடைய எதிரி. அப்படிதான் பார்த்தான், என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அப்படியே வந்தாங்க. தெளிவா சொல்றாரு கண்ணியமானவர்களே. அப்துல்லா இப்னு சலாம் அந்த டைம்ல முஸ்லீம் இல்லை, முஸ்லீம் ஆகுறாரு. அப்துல்லா யூத மத குருல முக்கியமான உலமா, அவங்களோட அந்த காலத்து அறிஞர் சபையில முக்கியஸ்தர், தலைவர். வந்தாங்க. வந்து முதலாவது நான் மூஞ்ச கண்டத்தோட முதலாவது நான் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? அவங்களோட முகத்தை பார்த்த உடனே நான் முடிவெடுத்தேன், நான் இந்த முஷ்ரிக்கீங்களும் முனாஃபிக்கீங்களும் சொல்ற மாதிரி இது பொய்யருடைய முகம் அல்ல, இவர் உண்மையாளர்னு மூஞ்ச பார்த்தோன்னே விளங்கிட்டு. அடுத்தது ஹுத்பா செஞ்சாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? ஹுத்பாவுடைய ஆரம்பமே அஃப்சுஸ் சலாம், பரவலா சலாம் சொல்லுங்க, தாராளமா உணவளிங்க, விருந்து கொடுங்க, வசிலுல் அர்ஹாம், இனபந்துக்களை சேர்ந்து நடங்க. ஹுத்பா செய்யும் பொழுது அவுஸ் ஹஜரத் சண்டை பிடிக்கிற டைம், ஹுத்பா செய்யற நாள் அவுஸ் ஹஜரத் சண்டை பிடிக்கிறார். சொந்தம் தானே, உறவுகள் தான், சண்டை மோதல் வேற்றுமை. சிலுல் அர்ஹாம்,
இனபந்துக்களை சேர்ந்து நடங்க. சல்லு பில்லைல் வன்னா சுனியாம் ததுகுல் ஜன்னத பிசலாம். இரவுல மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருப்பாங்களா, நீங்க எழுப்பி தஹஜ்ஜுத் தொழுங்க, இரவு வணக்கம் புரிங்க, சொர்க்கத்துக்கு நிம்மதியா போவீங்க. இவ்வளவுதான் குத்பா. அப்படியே உள்ளத்துல பதிஞ்சிச்சு. இவங்களும் போனாங்க, யூத மத குரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, இஸ்லாத்துடைய அறிஞரா மாறுறாங்க. அதனால கண்ணியமானவர்களே, பேசப்பட்ட விஷய சாராம்சம் 3வது பகுதி நான் விரிவா பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது எங்களுக்கு இப்ப தேவைப்படாது. இந்த 2 தலைப்பும் பிரதானமா போதும். மஸ்ஜிதோட தொடர்பாகுங்க, மஸ்ஜிதை மையப்படுத்துங்க, மஸ்ஜிதை மையப்படுத்தி உங்களோட விஷயங்களை அமைச்சு கொள்ளுங்க. ஒற்றுமையும் உண்டாகும், பரக்கத்தும் உண்டாகும், உள்ளமும் சுத்தமாகும். அதே போல மற்றவங்களை பத்தி ஒரு இறக்கத்தன்மை வரும், மற்றவங்களை பத்தி ஒரு தயால குணம் வரும். அதோட சகோதர வாஞ்சைகளை பேணிக்கொள்ளுங்க. குடும்பத்தில இருந்து ஆரம்பிங்க, வீட்டில இருந்து ஆரம்பிங்க. கணவன் மனைவி ஒத்துமை, பெற்றோர் பிள்ளைகள் ஒத்துமை, சகோதர சகோதரிகள் ஒத்துமை, அதே போன்று பக்கத்து வீட்டு ஒத்துமை, தூர சொந்தம், நெருக்கமான சொந்தம், கெட்ட சொந்தம். ஒத்துமைதான் மதீனாவுடைய சமூகத்தை உருவாக்கின அஸ்திவாரம்.